வணக்கம், நான் மனோஜ். நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ஏசி சீசன்ல ஏசி அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அதிகமா ஏசி சேல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரோட ஹாட்னஸ் அதிகமா இருக்கனால கம்பல்சரி ஏசி தேவைப்படுது. அதனால கஸ்டமர்ஸ் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சில கஸ்டமர்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற சில ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாம சில விஷயங்கள்ல தப்பு பண்ணிட்டு கரண்ட் கன்ஃபெக்ஷன் அதிகமாகவும் கூலிங்கை வேஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 10க்கு 10 ரூமோ இல்லை 10க்கு 16 ரூமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏசியோட கெப்பாசிட்டியை ஏற்று நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும். ஒரு 10க்கு 12 வரைக்கும் 1 டன் போதுமானது. ஒரு 10க்கு 12க்கு மேலே உள்ள ரூம்களுக்கு நம்ம ஒரு 1.5 டன் ஏசி வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரம், ஆனா சில நேரங்கள்ல அப்படி யூஸ் பண்ணியும் கரண்ட் வேஸ்டேஜ் ஆகுது, ரூம் சீக்கிரமா கூலேஜ் ஆகல அப்படின்ற சில விஷயங்கள் கஸ்டமர் மத்தியில ஒரு கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ரூம்ல ஒரு நார்மலான பிளெயின் ரூம்ல ஒன்றும் நம்ம ஏசி யூஸ் பண்ண போறது இல்லை. அப்படி பிளெயின் ரூம்ல யூஸ் பண்ணாலே சீக்கிரமா ஒரு 20 நிமிஷத்துல ஏசி கூலேஜ் ஆயிரும். ஆனா நான் எங்க ரூம்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பொருள்கள்னு பார்க்க போகல, நம்ம ஒரு கட்டில் பீரோ, அப்புறம் வுட்ல இருக்க கட்டில் பீரோ, அது பத்தாமதுக்கு லாஃப்ட்ல பழைய சீதன பொருள்கள், அந்த மாதிரி தேவையே இல்லாத பொருள் எல்லாம் நம்ம ரூம்ல வச்சிருக்கோம். அந்த மாதிரி வைக்கிற நேரம் கூலிங்கை அது என்ன பண்ணும்னா அந்த பொருள்களே அந்த கூலிங்கை இழுத்துக்கும். அப்போ ஒரு 20 to 25 நிமிஷத்துல ரூமை கூல் பண்ற டைமிங் எக்ஸஸ் ஆகி அதிகமான டைமிங் எடுத்துக்கும் அந்த ரூமை கூல் பண்றதுக்காக. அதனால உங்களால முடிஞ்ச அளவு ஆக்சுவலி அவாய்டே பண்ண முடியாது. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம ரூம் பிளைனா வச்சிருக்க முடியாது. ஆனா உங்களால முடிஞ்ச அளவு ஒரு சில பாத்திரங்களை கம்மி பண்ண முடியும்னா, இல்ல சில வுட்டோ ஸ்டீலையோ அவாய்ட் பண்ண முடியும்னா தாராளமா அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயான பிளேசஸ் வைக்க பாருங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரூம் சீக்கிரமா கூலேஜ் ஆகும், கரண்டையும் வேஸ்டேஜ் பண்ணாது. இன்வெர்டர்ஸ் ஏசி இப்ப மோஸ்ட்லி இன்வெர்டர் ஏசி தான் வருது. இந்த இன்வெர்டர் ஏசி என்ன பண்ணும்னா தன்னோட ரூமை ஆட்டோமேட்டிக்காவே டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் லோ கரண்ட்ல தான் ஒர்க் பண்ண போகுது. அப்படி லோ கரண்ட்ல ஒர்க் பண்ற டைமிங் எவ்வளவு நேரம் ஆகினாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஹை கரண்ட்ல ஒர்க் பண்ற டைமிங் கம்மி ஆகினாலே உங்களுக்கு கரண்ட் சர்விங் அதிகமாகும். அதனால நீங்க பொருள்களை கம்மி பண்ணிட்டு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி மெட்டல் பாத்திரம்ன்றது நிறைய மென்ஷன் பண்றோம். என்ன மெட்டல்ன்றத நீங்களே சில வேளை கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டை நார்மலா இருக்கிற விஷயங்க தான். செம்பு பாத்திரங்க அதிகமா இருக்கும், அப்புறம் கட்லு பீரோ, மெட்டல் மட்டும் கிடையாது, வுட்லயும் இருக்கு. இந்த விஷயங்களுமே கரண்ட் அதிகமா தான் செலவழிக்குது. அதுக்காக டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க, ரூமை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல வரலன்னா, அந்த பொருள்கள் இப்ப தேவையே இல்லாம பரங்கி மேலாம் நம்ம போட்டு வச்சிருக்க பழைய பொருள்கள்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர் தான். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்ல, அதுக்காக கொஞ்சம் கரண்ட் வேஸ்டேஜ் ஆகும் தான். அதுக்காக நீங்க ஏசியை யூஸ் பண்ணாம இருங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஒரு 25 நிமிஷத்துல கூலிங் ஆகுறது ஒரு 30 நிமிஷத்துல கூலிங் ஆகும், அவ்வளவுதானே தவிர அதுக்காக நீங்க ரொம்ப வரி பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஏசியை ரூமே கிளீன் பண்ணணும், ஏசி மாட்டணும், அதுக்காக ரூம் ஏசியே வாங்கக்கூடாதுன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டாலே போதும்.